ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, மரகதலிங்கத்தை தரிசிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்க, அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். மரகதலிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் மார்னிங் 3 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் தான் பார்க்க முடியும். பீரங்கி முனிவர் கைலாயம் போகும்போதெல்லாம் சிவனை மட்டுமே வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவியை வழிபடாமல் வந்திருக்கார். அதனால் கோபமான பார்வதி, சக்தியாக என்னை அவமானப்படுத்துனதுனால உனக்கு சக்தி இல்லாமல் போயிடுவ அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. இதையறிந்து சிவன் அவர்கிட்ட பீரங்கி முனிவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிவனும் சக்தியும் வேறு வேறு இல்லை, சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் தான் பார்வதி தேவி இந்த திருச்செங்கோடு மலையில் கேதார கௌரி வரதம் அப்படின்னு ஒரு வரதம் இருந்து சிவனுக்கு இடப்பக்கத்தில் இடம் பெற்றிருக்காங்க. அப்படி பார்வதி தேவி தவம் இருந்தபோது சிவன் லிங்க வடிவில் தோன்றினதாகவும், அதே லிங்கத்தில் தான் பார்வதியும் இடப்பக்கத்தில் இடம் வாங்கினதாகவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பீரங்கி முனிவர் தன்னோட 3 காலில் மலை மேலே நடந்து அவர் வாங்கின சாபத்திலிருந்து விடுபடுறாரு. இந்த லிங்கத்தோட மகத்துவம் தெரிஞ்ச நம்ம பீரங்கி முனிவர் ஒரு வருஷமும் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும், சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே இந்த லிங்கத்தை எடுத்து பேழைக்குள்ளே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தன்னோட சீடர்களுக்கு கட்டளையிடுறாரு. அதனால தான் ஒரு வருஷமும் மார்கழி மாதம் மரகதலிங்கத்தை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே எடுத்து பேழைக்குள்ளே மறுபடியும் வச்சிட்றாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மரகதலிங்கத்தை வாழ்க்கையில் ஒரு டைமாவது தரிசிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பார்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.